ஆண்டவரே, இந்த புத்தாண்டு காலை வழிபாட்டுக்காக மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு புதிய ஆண்டை காண வாய்ப்பினை கொடுக்கின்றீர், துதிக்கின்றோம். நாங்கள் கண்ட எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து உமக்கு துதிகளை எடுக்கின்றோம். இந்த திருவிருது வழிபாடு வழியாக என்னுடைய இருநம்பிக்கை புதுப்பித்து கொண்டு உமது அன்பிலே வளர காத்துக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். கடவுளை துதிக்கும் வண்ணமாக நாம் எழுந்திருந்து 302வது கீர்த்தனையை பாடலாம். ஆனந்தமே ஜெய ஜெயா என்கின்ற பாடல், கீர்த்தனை எண் 302. அனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெய ஜெய, ஆக மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகனாக நம்மை, ஞான ரட்சகனாக நம்மை இந்த நாள் வரை ஞானமதினில் காத்தார். புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய, ஆக மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். சங்கு கனம் மலர் செங்கோல் சிவை தளராதுல கிறிஸ்தானவரா, எங்கள் ரட்சகர் இயேசு நம்மை, எங்கள் ரட்சகர் இயேசு நம்மை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய, ஆக மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். முந்து வருடமதனில் அனுடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலே உழல, தந்து நமக்குயிருடையுணவும், தந்து நமக்குயிருடையுணவும் வெகு தயவுடன் இயேசு காத்ததினால் புகழ் ஆனந்தமே மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடும் பாழ் கொள்ளை நோய் விஷ தோஷத்திற்கும் அந்த ரட்சக தவித்து நம்மை, தரைதனில் குறைதனில் ஆற்றியதால் புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய, ஆக மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். நின்றவாறே ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாக அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயங்களை சுத்தம் பண்ணியருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உன்னத்திருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனதில் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, சிறுத்துள்ள பிதாவாய் கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மையப்படுத்துகிறோம். இந்த சிறந்த மை நிமித்தம் தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக ஒரே பெனக்குமான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவ சுமத்திற்கு தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவ சுமத்திருக்கிறவர்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாபிதனுடன் பசுவிற்றுக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரில் ஒருவரே, பசுத்த ஆவியோடே தேவனாபின் மகிமையிலே உள்ளதமானவார்க்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனமது ஆண்டு தொகுத்து அருளியது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள்,
நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இது ஒப்பார்க்கு இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விடலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பிரமாணத்தை கைக்கொள்ள இருதயற்றியவியர். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காட்படையிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நாம் உட்கார்ந்திருக்க இடங்களிலே ஒரு சிறிய புத்தகம் ஆராதனை ஒழுங்கு என்று இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்துங்கள். ஜெபத்திற்கு பிறகு ஆமேன் என்று சொல்ல நாம் யாவரும் நினைப்பூட்டப்படுகின்றோம். உங்கள் பாவ நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாகப்பட்டவர்களாய் அவருடைய பசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடுவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாடலாவற்றை மன்னியும். புது பரிசுத்தாவின் சுத்திகரித்தில் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உடைய பசு நாமத்து பயங்குண்டாகும்படி நான் புது ஜீவனுள்ளாய் ஊழியம் செய்யத்தக்கதாக மன்னிக்கல் உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்முடைய உண்மையாய் மறந்தவர் யாவருக்கும் அருளப்படுகிற கிருமிருந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தன் ஒரே பெண்ணுக்குமாரனை விசுவாசம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவர்வா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவி ரட்சிக்க கிறிஸ்து சுகுலத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கிருப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச்ச வேண்டி உயர்ந்திருக்குமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜெபக்காரிகள் சேர்ப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாவது பாடமாக கலாத்திருக்கேத நிருபம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. கலாத்தியர் 5:1 முதல் 6. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ
நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பாடத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். இந்த புத்தாண்டு ஆராதனையிலே படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 முடிய. மத்தேயு 11:25 முதல். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். அன்புள்ள ஆண்டவரே, புத்தாண்டு வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்கின்ற வாய்ப்பினை நீர் கொடுத்ததற்காகவே நாங்கள் போற்றுகின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான நாளாக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த சிறப்பு நாளிலே முது வார்த்தைகள் வழியாக எங்களை பலப்படுத்தி 2026ஆம் ஆண்டிலே நாங்கள் உமது பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ நீர் வழிநடத்த கெஞ்சுகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டானது நம் அனைவருக்கும் நிறைவை கொடுக்கின்ற ஆண்டாக அமைந்திட ஆண்டவர் அருள் புரிவாராக. கிறிஸ்துவின் நுகத்தடி விடுதலையின் முதற்படி என்று ஒரு செம்பொருள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அதை ஒரு பாரமாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நாம்
அடிமையாக வாழ வாய்ப்பு இல்லை. அந்த நுகத்தடி என்பது மற்ற வலுவை கொடுக்கின்ற நுகத்தடி மாதிரி சுமையாக இல்லாமல் அது சுமையற்று இருக்குமா, ஆனால் அதுக்கு பெயர் நுகத்தடி. நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், எரேமியா இரும்பினாலே நுகத்தடியை செய்து கொண்டு தன் கழுத்திலே அணிந்து கொள்ளுமாறு கடவுளால் கேட்டுக்கொள்ளப்பட்டு அதை அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செய்து வந்தார். கிராமங்களிலே ஆயிரக்கணக்கான மாடுகளை ஒன்றாக காலையில் மேய்க்க செல்வார்கள். தனித்தனியாக ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மேய்க்க மாட்டார். மேய்ப்பதற்கென்று ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க 1000 மாடுகளை எல்லாம் ஒரே 4 பேர் மேய்ப்பாங்க. சில மாடுகள் வேகமாக நடந்து போட என்பதற்காக கழுத்திலே ஒரு உருண்டையான மரத்தாலான ஒரு பெரிய கட்டையை கட்டி தொங்கிடுவாங்க. அதனால் வேகமாக நடக்கவே முடியாது. எப்படி ஓட முடியும்? நடக்கவே முடியாது. வேகமாக நடந்தால் அந்த முன்னங்காலிலே அந்த முட்டியிலே அந்த மரக்கட்டை பட்டு வலிக்கும். தட் இஸ் கால்ட் யோக், நுகத்தடி. தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்ற ஒன்று. அதை மீறி அந்த மாடு ஒன்றும் செய்ய முடியாது. அதை போன்றே நீங்கள் வசனத்தை நுகத்தடியாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும். அந்த மாடு வழி தவறி போகக்கூடாது என்பதற்காகவும், அந்த கூட்டத்தை விட்டு விலகக்கூடாது என்பதற்காகவும், அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகவும் அந்த மாட்டின் உரிமையாளர் செய்த செயல் அது. அந்த மாட்டை நெருக்கடிக்குள்ளாக வைப்பதற்கோ அதை அழிப்பதற்கோ அல்ல. அந்த மாடு சீராக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். ஓடி ஈடு எங்கேயாவது மாட்டிக்கிட்டு அடிபடக்கூடாது. எனவே அந்த நுகத்தடி கடவுள் கொடுக்கின்ற வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ஒரு வேளை சிலருக்கு அது வெறுப்பாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம். ஆனால் அந்த நுகத்தடியாக அந்த வசனம் இருக்கிறதே, அந்த வசனம் நம்மை சீர்படுத்தும், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை பிறகு உணர முடியும். அந்த மாட்டில் தொங்கவிடப்படுகின்ற அந்த நுகத்தடி இருக்கிறதே, அது தொடர்ந்து பல மாதங்களுக்கு இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அப்புறம் அதை கழுத்து எடுத்துருவாங்க. எனவே பாருங்கள், எந்த செம்பொருள் வழங்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நுகத்தடி, கடவுள் கொடுக்கின்ற கல்வி, விடுதலையின் முதற்படி. அந்த கல்வியை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அடிமைத்தனம் அழிந்து போகும், விடுதலை நிச்சயமாக இருக்கிறது. முதலிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நோக்கமே மீட்பு. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவளை மீட்பார், ரட்சிப்பார். மிஷனரிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்து நம் முன்னோர்களை எல்லாம் அவர்கள் கண்டு அவர்களை பல்வேறு அடிமைத்திலிருந்து மீட்டார்கள். அதை நாம் மனதிலே கொண்டு இக்காலத்தில் இருக்கின்ற நவீன வகையான கண்ணுக்கே தெரியாத ஆனால் நம்மை அடிமைப்படுத்துகின்ற அடிமைத்தன கொள்கைகள், சட்டங்களை எல்லாம் புரிந்து அதை எதிர்த்து செயல்படவும் அதற்காக அர்ப்பணிக்கவும் நாம் நினைப்பூட்டப்படுகின்றோம். அநேகர் வளர்ந்துவிட்ட நாம் எதையுமே பொருட்படுத்துவதே இல்லை. ஒருவருக்கு பொருளாதாரத்திலே வளர்ந்து, கல்வியிலே வளர்ந்து, ஒரு வீடு ஒரு கார் வாங்கிட்டுடன் அப்படியே அமைதியாகி விடுவோம். ஆனால் ஏறக்குறைய 80-90 கோடி மக்கள் இந்தியாவிலே உரிமையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக 40 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை. மிஷனரிகள் என்றுமே நம் நாட்டிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தான் மிஷனரிகள். நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆங்காக மேற்போகாக ஒரு சமூக சேவை செய்வது, பண்டிகை காலத்திலே புடவை வேற்றி கொடுப்பது, அது அல்ல. அது ஒரு சிறிய வழி. ஆனால் நீண்ட கால அடிமைத்தனம் அழிந்து போக நமக்கு we need to have a long term program. இதெல்லாம் ஷார்ட் டைம் ப்ரோக்ராம்ஸ், துணி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்கறது, அதெல்லாம். எனவே நாம் இந்த கிறிஸ்துவின் நுகத்தடி வசனம் அதை ஏற்றுக்கொண்டால் நாம் விடுதலைக்கு ஆயத்தமாகி விடுகின்றோம். நாம் ஓரளவுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். விடுவிக்கப்பட்ட நாம்
இன்னும் அடிமையாக இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது அவசியம். அதுதான் திருச்சபையுடைய தலையாய கடமை. திருச்சபைக்கு வேறு நிகழ்ச்சியே கிடையாது. திருச்சபைக்கு இருக்கின்ற ஒரே பொறுப்பு இப்படி துயரத்திருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்லி அவர்களை வலுப்படுத்துவது. ஆனால் அதை விட்டு எல்லாத்தையும் திருச்சபை செய்கிறது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது. எனவே பல்வேறு வகையிலே ஒரு குழுவாகவோ அல்லது நண்பர்களாகவோ பல சமய சேர்ந்த நண்பர்களாகவோ இணைந்து இந்த அடிமைத்தனத்திற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுவது அவசியம். திருச்சபை அது ஒரு நிர்வாகமாக செயல்படுவது. ஆனால் தனிப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய முழு ஒப்படைப்பை உணர்ந்து நாம் பணித்தளத்திலே பணியாற்ற வேளையிலே வசிக்கின்ற இடத்திலே மக்களை இணைத்து மக்கள் இயக்கங்களோடு செயல்பட்டு ஒரு புதிய உலகத்தை படைக்க அழைக்கப்படுகின்றோம். அதுக்கு பெயர் தான் கடவுள் ராஜ்யம். அதுக்கு மனம் திரும்புதல் அவசியம். அதுதான் இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து சென்றிருக்கின்றார். இந்த தலைப்பை நாம் 3 துணை தலைப்பிலே தியானிக்க முயற்சிக்கலாம். அதாவது கிறிஸ்து நுகத்தடி விடுதலையின் முதற்படி. முதலாவது, துன்புறுவோரை விடுவிக்க அழைக்கும் ஆண்டவர். இன் ஜெனரல் எல்லாரும் அழைக்கிறார். ஸ்பெசிஃபிக்காக துன்புறுவோர்கள், துன்பப்படுகின்றவர்கள். இரண்டாவது, துன்புறுவோருக்கு இளைப்பாறுதல் அருளும் ஆண்டவர். அவரால் அது உறுதி செய்யப்படுகிறது. மூன்றாவது, துன்புறுவோரை ஆற்றுப்படுத்தும் ஆண்டவர். கவுன்சில் தரார். முதலாவதாக, துன்புறுவோரை விடுவிக்க அழைக்கும் ஆண்டவர். வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியான மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் முதல் 2 வரிகள். 28 பாதி மாத்திரம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். யாருக்கு அழைப்பு? பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கின்றவர்கள். பாரம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிமிர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை இனம் காண்பது அவசியம். இனம் காண்பது ஒரு பயிற்சி. நான் இப்பொழுது சென்னையிலே பணியாற்றுகிறேன் என்றால் புரசவாக்கமும் அண்ணா நகரும் அடையாரும் வித்தியாசமான மக்கள் கூட்டும் சபை. சற்று கடந்து சென்று வியாசர்பாடி, கொடுங்கையூர் பகுதி, ராயபுரத்தின் ஒரு பகுதி. இந்த பகுதியோடும் இதோடும் சேர்த்து நான் சமமாக பிரசங்கம் செய்ய முடியாது. எனக்கென்று ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். நான் கடவுள் வார்த்தை சொல்கிறேன் என்றால் முதலாவது வசனத்தை படித்து தெரிந்து கொண்டு மக்களை படிக்க வேண்டும். தட் இஸ் கால் சோஷியல் அனாலிசிஸ், சமூக பகுப்பாய்வு. நான் யாருக்கு வசனத்தை சொல்கிறேன்? அவர்கள் என்ன வேலை, என்ன வருமானம், சொந்த வீடு இருக்கிறதா, வாடகை வீடா, எத்தனை பேர் பட்டினியாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் 50 வயதுக்குள்ளாக அந்த குடும்பத்தில் மரித்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பே இல்லாமல் எத்தனை பேர் சென்று விட்டார்கள். அப்படி கணக்கிட்டு பார்த்தால் அவர்கள் எப்படி ஒரு 50 லட்சம் பேர் வருவாங்களா, இல்லை ஒரு 10 கோடி பேர் வருவாங்களா என்று நான் பகுப்பாய்வு செய்து இந்த வசனம் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. ஆனால் செல்வத்தில் வசிக்கின்றவர்களுக்கும் ஒரு சோர்வு இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. அது 2வது வகையானது. ஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். பல வகையான தேவைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒப்பிட்டு பார்க்கையிலே வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கின்ற மக்கள் இவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வேதனைக்குரிய ஒன்று. தினம் தினம் உணவுக்காகவும் பிள்ளைகள் கல்விக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் இழுபறி போராட்டம். பலருக்கு நாம் ரொம்ப செக்யூர்ட் லைஃப் நமக்கு இருக்குது. எப்படி என்றால் மருத்துவ செலவா, அதற்கு இன்சூரன்ஸ், நமது அன்றாட தேவைக்கா பேங்க் டெபாசிட், பேங்க் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம். பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட வீடு, அதையும் கடந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சமூக அந்தஸ்து,
கூப்பிட்ட பிறகு ஒரு 10 பேர் வருவதற்கு ஆட்கள், இப்படி இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இது இல்லாமல் பல வகையிலே சோர்ந்து காணப்படுவோர். ஆண்டவர் அப்படிதான் கலிலேயா பகுதியிலே பணியாற்றுகின்றார். ஆண்டவர் 3.5 வருஷம் பணியாற்றினார். அதிலே 3 வருஷம் 3 மாதம் அதற்கு மேலாக இஸ்ரேலிலே வடபகுதியான கலிலேயாவிலே பணியாற்றினார். அவர்கள் மிக மிக பின்தங்கிய மக்கள். அங்குதான் இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் பிரசங்கிக்கப்படுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் எங்கு நடந்திருக்கிறது என்றால் கலிலேயா பகுதி, எருசலேமிலே அல்ல. அந்த நகரத்தில் வசிக்கின்ற மக்கள் இல்லை. பின்தங்கிய கிராமத்தில் கொஞ்சம் விவசாயம், கொஞ்சம் மீன் பிடிக்கின்ற தொழில், இவைகளை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொன்னவார். இது உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் பொருந்தும். எனவே யார் இப்பொழுது பெரும் சுமை சுமக்கிறார்கள்? அது செயற்கையாக சுமத்தப்பட்டிருக்கிறதா, இயல்பாக இயற்கையாக இருக்கிறதா? இரண்டும் இருக்கிறது. பல வகையான துன்பங்கள் இருக்கிறது. கோவிட் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். ஆனால் நாம் எல்லாரும் இங்கிருந்து பீகாருக்கு நடந்து போல. நாம் இங்கிருந்து ஒரிசாவுக்கு பயணப்பட்டு ஒரே போகியில் 100 பேர் போகிற இடத்துல 500 பேர் ட்ராவல் பண்ணலை. நாம் 2 கம்பார்ட்மெண்ட் நடுவில் உட்காந்துட்டு போல, இங்கே தான் இருக்கிறோம். யாரை குறை சொல்வது? வேலைகள் இழந்தார்கள், குடும்பங்கள் பிரிந்தன, பணம் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார்கள். இது ஒரு புறம். இதே நிலையிலே பல்வேறு வகையில் நாம் செயற்கையாக பாரம் சுமத்தப்படுகின்றோம். கல்வி கட்டணமாக இருக்கலாம், நீட் தேர்வாக இருக்கலாம், பல்வேறு கெடுபிடிகள். எழுந்து நிற்பதற்கே முடியாத அளவுக்கு அழுத்தப்பட்டு மக்கள் வளரக்கூடாது என்பதற்காகவே கோடப்படுகிற திட்டங்கள் மத்திய அரசு பல ஆண்டுகளாக. அவர்கள் வளரவே கூடாது என்ற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் வளர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறருக்கோ அது இருக்கவே கூடாது என்பதற்காகவே அதற்கென்று பல ஆலோசனை குழுக்கள், அடிமைகளுக்கு பாரத்தை சுமத்த வேண்டும் என்று கற்பிக்கின்ற தத்துவங்கள், உயர் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி குழுக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக திட்டம் போட்டு வராங்க. எப்படி பண்ணலாம், எந்த திட்டத்தை அமல்படுத்தினால் வளர முடியாது, எதை அறிமுகப்படுத்தினால் அவர்களால் வளர்ச்சி காண முடியாது என்று அழகாக திட்டமிடப்பட்டு அது எல்லாராலும் கவரப்படுகின்ற அளவு, அடிமைகளே ஆதரவு கொடுக்கின்ற அளவுக்கு திட்டங்கள். பல திட்டத்தால் அழிக்கப்படுகின்ற மக்களே தீமையான திட்டங்களுக்கு துணை போகின்ற அளவுக்கு வழிமுறைகள். ஆண்டவர் சொல்லுகின்றார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே. இதை எப்பொழுது சொல்கிறேன் என்றால் மத்தேயு 8:9 அதிகாரத்தில் 5 நிகழ்வுகள் நிகழ்கிறன. அங்கு பார்க்கின்றோம், திமிர்வாதக்காரன், முடக்கவாதம் உற்றவர், 100க்கு அதிபதி தன் மகன் நலம் பெற வேண்டும் என்று வருகின்றார். ஜெப ஆலய தலைவன் ஒருவர் வந்து தன் மகள் நலமடைய கேட்கின்றார். பெரும்பாடுள்ள உதிரப்போக்குள்ள பெண் வந்து சுகம் பெற வருகின்றார். 2 பேர் பார்வையில்லாதவர்கள் வருகிறார்கள். எண்ணி பாருங்கள், இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். உழைக்க முடியாதென்றால் குடும்பத்திலே வருமானம் இல்லை, அது கஷ்டம், சுமை பாரம் ஆகிடும். தன் மகன் பலவீனப்பட்டிருக்கின்றான், தன் மகனுக்கு சுகம் கிடைக்கப்பட வேண்டும். எனவே என்ன நடக்கிறது என்றால் சோர்ந்து போகின்றார் அந்த 100க்கு அதிபதி. பல ஆண்டுகளாக உதிரப்போக்கு இருக்கின்ற பெண்ணானவள் சமுதாயத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். சமுதாயத்திலே எந்த பொருளையும் தொடக்கூடாது. அவருக்கு அது பெரும் சுமை. தலைவனுடைய மகள் மரித்து போனதாக புரிந்து கொண்டு கலக்கமடைந்திருக்கிறார்கள். பார்வை இல்லாத 2 பேர் எப்படி செயல்பட முடியும்? இவர்கள் மீது பெரும் சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தான்
ஆண்டவர் வார்த்தை புரியப்பட்டது, புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார். ஆண்டவரை நேர்த்தியாக தெளிவாக பார்க்கிறார்கள். அவருடைய அழைப்புக்கு அவர்கள் அங்கு செவி சாய்த்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? தேவையுள்ள மக்கள். அப்பொழுது எருசலேம் ஆலயம் வலிமையான ஆலயம், கோடிக்கணக்கான பணத்தை மூலதனமாக வைத்திருக்கின்ற ஒரு ஆலயம். அங்கே இருக்கின்ற ஒரு அமைப்புகள், என்ன அமைப்புகள்? ப்ரீஸ்ட்ஹுட், ஆசாரித்துவம், அது ஒரு அமைப்பு. ஸ்கிரைப்ஸ், வேத பாரகர் ஒரு அமைப்பு. சதுசேயர் ஒரு அமைப்பு. பரிசேயர் ஒரு அமைப்பு. அவையெல்லாம் இயக்கங்கள். இவர்கள் மக்களுக்கு பயத்தை உருவாக்கின தவிர மக்கள் துயரத்தை கண்டவர்கள். வாருங்கள், உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் அப்போ சொல்கிறாரு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் என்னிடம் வாருங்கள். எருசலேம் ஆலயம் இருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லவே இல்லை. நீங்கள் வந்தால் இந்த பலி செலுத்தணும், வந்தால் இந்த காணிக்கை செலுத்தணும், நீங்கள் வந்தால் இதை நிறைவேற்றணும், இது கடமை, இது சடங்கு என்று கெடுபிடிகள் இருந்ததை தவிர அவர்கள் வேதனையில் நீங்க வாய்ப்பு இல்லை, அழைப்பே இல்லை. நாமும் கூட நமது எல்லா உரிமைகளுக்கும் நாமே தான் போராட வேண்டும். அரசோ அரசு சார்ந்த இயந்திரங்களோ செயல்படாது, நாமே போராட வேண்டும். அப்படி போராடுகின்ற போது நாம் தவறாக பார்க்கப்படுவோம். நமக்கு தீவிரவாதி என்று பெயர் வைப்பார்கள். நாம் திரும்ப சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அவர்களும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் செய்ய வேண்டியதும் செய்ய மாட்டார்கள், நியாயமானதும் செய்ய மாட்டார்கள், சட்டபூர்வமாக செய்ய மாட்டார்கள். ஒருங்கிணைந்து கேள்வி கேட்கின்ற பொழுது அங்கு தவறாக பார்க்கப்படுகின்றோம். ஆண்டவர் யாரை அழைக்கின்றார்? பெரும் சுமை சுமந்தோரை அழைக்கின்றார். திருச்சபையினுடைய பணி அதுவாக இருக்கிறது. இரண்டாவதாக, துன்புறுவோருக்கு இளைப்பாறுதல் அருளும் ஆண்டவர். The Lord's compassionate promise of rest. பாருங்க, எந்த ஒரு வார்த்தை சொல்றார் என்றால், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 கடைசி வரி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மக்களை நம்பி மக்களுக்காக பேசுகின்றார். யாரும் அறிவு மாணவர்கள் கிடையாது. அப்போதான் எல்லாரும் பார்க்கிறார், பேசுகிறார். எப்படி இவ்வளோ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால், மக்களுக்கு தன் வார்த்தை வழியாக நம்பிக்கை கொடுக்கின்றார். அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு மூலதனம். அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க போகிறது. ஆண்டவர் தனியாக இந்த கையில் வச்சுங்க இளைப்பாறுதல், கையில் வச்சுங்கன்னு இளைப்பாறுதல் தனியாக பாக்கெட்டில் எடுத்து கொடுக்கல. இளைப்பாறுதல் அவர்களே வருவித்துக் கொள்ள போகிறார்கள். அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை, அதற்கு கூட அந்த நாட்டில் ஆட்கள் இல்லை. மக்களை ஒருங்கிணைத்து, நீங்கள் இந்த நம்பிக்கையோடு வாழுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, இந்த 5 நிகழ்வில் 5 வார்த்தை, அதுதான் இளைப்பாறுதல் வார்த்தை. அது அதையெல்லாம் நாம் ஆழமாக சில நேரத்தில் என்ன செய்கிறோம் என்றால், அந்த அற்புத அடையாளம் மாத்திரம் படிச்சுட்டு விட்டுறோம். அது முடியும் போது ஆண்டு சொன்ன வார்த்தையை நாம் அதிகமாக பொருட்படுத்துவதில்லை. அதுதான் இளைப்பாறுதல் வார்த்தை. மத்தேயு 8 நீர் போகலாம், நீ நம்பியபடியே உமக்கு நிகழும். 100க்கு அதிபதியினுடைய தலைவரை பார்த்து சொன்ன வார்த்தை. நீர் போகலாம், நீ நம்பிய வண்ணமே உனக்கு நிகழும். மத்தேயு 8:13. அந்நேரமே அந்த மகன் குணமடைந்தான். இதுதான் இளைப்பாறுதல் வார்த்தை. அவர் ஏற்கனவே நம்பிட்டார் அந்த 100க்கு அதிபதி. அதனால்தான் ஆண்டவர்கிட்ட வராரு. அந்த நம்பிக்கையை ஆதரிக்கின்றார். எனவே நமக்குள் இருக்கின்ற சிறு சிறு நம்பிக்கையை கடவுள் மதிக்கிறார், பாராட்டுகிறார், ஊக்குவிக்கிறார், நம்மை கனப்படுத்துகிறார் ஆண்டவர். எனவே 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கின்றார், நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பிறகு முடக்குவாதமற்றவர், திமிர்வாதக்காரன், அவனுக்கு சொன்ன வார்த்தை 9 மத்தேயு 2 கடைசி பகுதி, மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மகனே துணிவோடு இரு, தைரியமாயிரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. இளைப்பாறுதலின் வார்த்தை.
இளைப்பாறுதலை கொடுக்கின்ற கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதே, அது கிரியை செய்கின்றது. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தை. பிறகு பார்க்கின்றோம், இங்கு இரத்தப்போக்கு உள்ள அந்த பெண் அவருடைய நம்பிக்கை பாராட்டுகிறார். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மத்தேயு 9:22. இயேசு அவரை திரும்பி பார்த்த, மகளே துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆண்டுடைய ஆடையை தொட வந்தவர். பாருங்கள், மகளே, அந்த சமுதாயத்தினுடைய சடங்குப்படி அவள் ஒதுக்கப்பட்டிருந்தவர். அந்த நேரத்தில், மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அதை போன்றே பார்வையில்லாதவர்கள் வருகின்ற பொழுது 9ஆம் அதிகாரம் மத்தேயு 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, 29ஆம் வசனம், இயேசு நீங்கள் நம்பியபடி உங்களுக்கு நிகழட்டும் என்றார். நீங்கள் நம்பியபடி, பார்வையற்றவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை அங்கீகரிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நம்பியபடி உங்களுக்கு நிகழட்டும். நான் வாசிக்கின்ற எல்லா வார்த்தைகளும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. ஆனால் நாம் அவசரப்படுகின்றோம், உடனே நடக்கணும் எதிர்பார்க்கிறோம். அப்படி அல்ல, காலதாமதம் எடுத்துக்கொள்கிறது, அது எடுக்கப்பட வேண்டும். இந்த 4 இடத்திலே பார்க்கின்றோம் கடவுள் இளைப்பாறுதல் வார்த்தை. 5 இடத்துல மாத்திரம் நம்பிக்கையில்லாத மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது அந்த தலைவனுடைய மகள் மரித்ததாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு சொன்ன வார்த்தை என்ன? வித்தியாசமான வார்த்தை அது. இந்த 4 இடத்திலையும் முடக்கவாதமுற்றவர், 100க்கு அதிபதியினுடைய மகன் நலமடைதல், உதிரப்போக்கு இருக்கின்ற பெண் நலமடைதல், பார்வையற்ற இருவர் நலமடைதல், அவர்களுக்கு இருக்க நம்பிக்கை பாராட்டுறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண் மரித்ததாக நினைத்துண்டிருக்கின்ற பொழுது அங்கே சென்று வெளியே போங்கள். நம்பிக்கையில்லாத மக்களே, உங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, அங்கு இருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கைக்கும் விரோதமாக இருக்கிறீர்கள், வெளியே போங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 9:24. அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறார் என்றார். யாரை பார்த்து? அங்கு குழல் ஊதுகின்றவர்கள், அந்த குழந்தை இருந்ததாக எண்ணிக்கொண்டு. எனவே அங்கு சொன்ன வார்த்தை விலகி போங்கள். வீட்டு உள்ள போயிட்டு அங்கே அலறவங்களை பார்த்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்கிறார். இசைக்கரை வாசிப்போரை விலகி போங்கள் என்று சொல்லிவிட்டார். பிறகு பார்க்கின்றோம் 25ஆம் வசனத்தில், அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமின் கையை பிடித்தார். பாருங்கள், இவர்களை வெளியே அனுப்பிவிட்டு ஆண்டவர் உள்ளே செல்கின்றார். அக்கூட்டத்தாரை வெளியேற்றிய பின் இசைக்கறி வாசிக்கின்றவர்கள், சுத்திருக்கின்ற மக்கள் எல்லாரும் அனுப்பிட்டு என்ன செய்கிறார் என்றார், உள்ளே சென்று சிறுவின் கையை பிடித்தார், அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். எனவே சில நேரத்திலே நம்மில் அநேகர் சில நல்ல ஆலோசனை கொடுப்பதாக அறியாமலே நம்மை குழப்பி விடுகிறார்கள். அவங்களுக்கு தெரிந்த சில மருத்துவ செய்தியை சொல்லி நமக்கு வேதனையை கொடுத்து விடுகிறார்கள். எனவே நாம் உரையாடல் செய்வது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிலை குறைந்து போகின்ற அளவுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்க. ஐயோ நேற்று தாங்க அப்படி ஆச்சு, அவங்க சரியாக பார்க்கலைங்க, இறந்துட்டாங்க. இதே வார்த்தை தான் வாயில் வரும். அதை கேட்குறவங்க பயந்து போயிடுவாங்க. ஏன் நம்ம தேவையில்லாமல் கிட்ட பேசணும், இவர் டாக்டர் மாதிரி பேசுகிறாரு, எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பார், அதை அப்படியே ஒப்புவிக்கிறார். அந்த நோயாளிக்கு என்ன நிகழ்ந்தது, என்ன ஆரம்ப கால வியாதிகள் ஒன்றும் தெரியாது, ஒன்று கேள்விப்பட்டு இன்னொன்று போய் சொல்வார். எனவே இந்த குழந்தை மரிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார்,
என்ன சொல்றாரு? அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, ஒருங்குகிறாள் என்றார்கள். என்ன ரியாக்ஷன்? அவர்களும் அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்படி ஒரு கூட்டம் தொடர்ந்து அது வேண்டுமென்றையும் செயல்படுகிறது, அறியாமலேயும் செயல்படுகிறது. நாம் அதை கண்டுபிடிப்பது கஷ்டம். நம்ம இது இருக்கிற அக்கறையில், பாசத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, சீக்கிரம் டாக்டர்கிட்ட போங்க, அது ஓகே. சீக்கிரம் டாக்டர்கிட்ட போங்க, நல்லது தான், அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய ஒரு லேப் டெக்னீஷியன் மாதிரி, பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணுற மாதிரி, மைக்ரோபயாலஜியில் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒன்றுமே பேசிக்க ஒன்றும் தெரியாது. மக்கள் வேதனைப்பட்டு பயந்துருவாங்க, நகைத்தார்கள். இந்த நகைக்கின்ற கூட்டம் நம்மில் ஆங்காக இருக்கிறது. உண்மையை புரிந்து கொள்ளாமல், ஆதாரம் இல்லாமல் பேசுவது. இந்த குழுக்கள் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வெளியே போன பிறகுதான் ஆண்டவர் அந்த சிறுமியின் கையை பிடிக்கிறார். எனவே எச்சரிக்கையாற்றல் வேண்டும். நமது உரையாடல், நாம் பங்கேற்கின்ற கூட்டம், நமது வார்த்தைகள் பிறருக்கு நலன் கொடுக்க உண்டாக இருக்க வேண்டும். நமது வார்த்தைகள் பிறருக்கு நலன் கொடுக்கவில்லை என்றால் நமக்கு அங்கே இடம் இல்லை. வெளியே போங்கள், கடவுள் நம்மை வெளியேற்றுவார். எனவே ஆண்டவர் பார்க்கிறோம், துன்புறுவோருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றார். அந்த 4 இடத்திலே நம்பிக்கை கொடுத்தார். முடக்கவாதம் முற்றவர், 160 மகன், உதிரப்போக்குள்ள பெண், பார்வையில்லாதவர்கள். அங்கு சொன்ன வார்த்தை துணிவோடு இரு. 2வது வார்த்தை, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. இதுதான், மகளே மகனே, உன் நம்பிக்கை உனக்கு நலன் கொடுத்தது. நமது நம்பிக்கையை பாராட்டுகின்ற கடவுளை மாத்திரமே சார்ந்திருப்போம். 3வதாக, துன்புறுவோரை ஆற்றுப்படுத்தும் ஆண்டவர். The Lord's healing and powerful counsel for the afflicted. துயருவோருக்கு ஆண்டவர் ஆற்றுப்படுத்துகின்றார், கவுன்சிலிங் கொடுக்கின்றார். இன்று எல்லா துறையிலும் இது அவசியமாக இருக்கிறது. சில துறையிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள், வேலை பலு நிமித்தமாக. அவர்களுக்கு வேறு ஒன்றுமே புரியவில்லை. அந்த நேரத்தில் ஆலோசனை தேவை, ஆலோசனை இல்லாமல் போய்விடுகிறது. வேறு வழி என்று உயர்ந்த அதிகாரிகள் எல்லா துறையிலும், நிர்வாகத்திலே, நீதித்துறையிலே, காவல்துறையிலே உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் வேலை பலு, அழுத்தம், அவர்களுக்கு மேற்கிற உயர் அதிகாரியுடைய கெடுபிடி, இதனெல்லாம் செய்கிறார்கள். அவர்களால் பேலன்ஸ் பண்ண முடியல, தவிக்கிறாங்க. உடனடியாக அவர்கள் முடிவெடுத்து விடுகிறார்கள் தற்கொலை செய்து கொள்ள. ஆற்றுப்படுத்துவது, கவுன்சிலிங் கொடுப்பது இயேசு கிறிஸ்து தான் அதை செய்தவர், அதை ஆரம்பித்தவர். எப்படி செய்கின்றார்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். மத்தேயு 11, 29, 30 வசனங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்துகள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் கொடுக்கின்ற கல்வி மாத்திரம் போதும், உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும், பாரம் இருக்காது, பெருசுமை இருக்காது, வேலை பலு இருக்காது. அந்த நுகத்தடிக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கின்றார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதானது. என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் பலவற்றை சொல்லி உங்களை நான் பயமுறுத்த மாட்டேன், சுமையை கூடுதலாக சுமத்த மாட்டேன். ஏனென்றால் என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் வசனத்திலே மத்தேயு எழுதுகின்றார். மத்தேயு 11:1 என்ன எழுதுகிறார்? இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும், 12 பேர்கிட்ட பேசிட்டார், பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கும் அவ்விடம் விட்டு அகன்றார். நாம் எல்லாரும் தேடுறது என்ன தெரியுமா? அற்புதம், அடையாளம் எங்காவது இருக்குதா, அதை மாத்திரம் படிச்சுட்டு விட்டுடுறோம். அற்புதம் அடையாளம் படிக்கிறது மகிழ்ச்சி. கடைசியாக அந்த அற்புதம் முடிந்த பிறகு என்ன சொன்னார் அதை தெரிந்து கொள்வது தான் ரொம்ப சிறந்தது.
அதற்காகத்தான் அந்த அற்புதத்தையே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவரால் செய்யப்பட்ட அற்புதம் அடையாளம் பைபிள் ஏன் பதிவு செய்யப்பட்டது, அந்த நிகழ்வு நிகழ்ந்த பிறகு என்ன சொன்னார், அதை தான் படிக்கணும். நாம் அதை பொருட்படுத்துவது இல்லை. இங்கு பார்க்கின்றோம் 12 பேருக்கு கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டார். இப்போது பக்கத்து ஊர்களிலே கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கும் அவிடம் விட்டு சென்றார். மக்களிடத்திலே பேசாருங்க, பரவலாக பேசுகின்றார். அப்பொழுது பேசுகின்ற பொழுதுதான் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள். எனவே ஆண்டவர் அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த என் நுகத்தடி என்று எது சொல்கிறார், அவர் கற்பிக்கின்ற கல்விதான். பார்ப்பதற்கு அது பாரமாக இருக்கலாம், அது பாரமே கிடையாது. நமது நம்பிக்கை வளர்க்கிறார். கடவுள் என்னெல்லாம் கேட்கிறாரு, அவருக்கு எதுவுமே கேட்கவில்லை. அவருடைய வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்கு எதுவுமே நாம் நமது ஆரோக்கியத்திற்காக நல்ல ஆலயம் கட்டுகின்றோம், இருக்கை அமைத்துக் கொள்கின்றோம், ஃபேன் போட்டுக் கொள்கின்றோம், மைக் இருக்கிறது, நமது தேவைகளுக்காக தான். இதில் ஒன்று கூட கடவுள் கிடையாது. அந்த அப்போ திராட்சரசம் கொடுப்பது மாத்திரம்தான், அது எங்கன்னா கொடுக்கலாம். இதெல்லாம் நமது வசதிக்காக. ஆண்டவர் கேட்பது என் வசனத்தை படித்து கொள்ளுங்கள். இப்போ நமக்கு எல்லாரும் கொடுக்கப்பட போகிறது இந்த ஒரு அட்டை, அனுதின வேத வாசிப்பு அட்டை. பிறகு நாம் பைபிளை பயன்படுத்த ஒரு வாக்குதத்த அட்டை. இதையும் படிக்கணும், டெய்லி இந்த வேத பகுதியும் படிக்கணும். அந்த பயிற்சி இருக்கின்ற பொழுது வசனத்தால் நாம் பலப்படுத்தப்படுவோம். நமக்கு துணிவை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும், ஆதரவாக இருக்கும். அந்த வார்த்தையினாலே நாம் என்ன செய்யப்படுவோம் என்றால், பிறரை நேசிக்கின்ற நிலைக்கு நாம் உருவாக்கப்படுவோம். நாம் வளர்த்து கொள்கின்ற மாபெரும் சக்தி என்ன, கனிவு, மனத்தாழ்மை. நம்மிடத்தில் வருவொருத்தர் 2 வார்த்தை கனிவாக பேசுவது. கடவுள் ஏன் தன்னை பற்றி சொல்றார் என்றால், நாமும் அதை போன்று வளராமல்லவா, நாம் கனிவோடு இருப்பதற்காகவும் மனத்தாழ்மை இருப்பதற்காகத்தான் தன்னை பற்றி சொல்றார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். எங்க கனிவாக இருந்தவர்கள் ஏமாந்தவர்கள் கிடையாது, மனத்தாழ்மை இருந்தவங்க ஏதோ வெகுளித்தனம் உள்ளவர்கள் கிடையாது. அவர்கள் உறுதியானவர்கள், தைரியமானவர்கள். இதற்கு எதிரானவர்கள் சஞ்சலமுடையவர்கள், கனிவற்றும் மனத்தாழ்வும் இல்லாதவர்கள், கடவுளை விரோதிகள் மாத்திரமல்ல, அவர்கள் பயந்தவர்கள், பயமுடையவர்கள், ஏதோ ஒரு வகையில் தாக்கப்பட்டிருக்கின்றவர்கள், குறுகிய நோக்கிலே வளர்கின்றவர்கள், பல்வேறு வகையான மன குழப்பத்தில் இருக்கின்றவர்கள், நிலையான எண்ணம் இல்லாதவர்கள். யார் கனிவுக்கு விரோதி, மனத்தாழ்மைக்கு விரோதி? கனிவாக இல்லாதவர்களும் மனத்தாழ்மை இல்லாதவர்களும். அவர்கள்தான் ஆண்டவர் சிலுவிலே அறைந்தார்கள், பொறுமை இல்லாமல். அவர் என்ன சொல்ல வரார் பார்க்கலான்னு ஏற்கவே இல்லை. 3 ஆண்டுகள் முடிவது மட்டுமல்ல, அந்த சூம்பின கையுடையவனை சுகப்படுத்திய உடனேயே அவர்கள் ஆண்டவரை கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார்கள். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஊழியத்தை ஆரம்பித்த உடனே, பிறகு அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், சட்டபூர்வமாக கொலை செய்யலாம், லீகலி நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம் என்று சொல்லி சாட்சிகளை உருவாக்கி அதிகாரப்பூர்வமாக கொலை செய்து திட்டமிட்டு 3 ஆண்டுக்குள்ளாக கொலை செய்து விட்டார்கள். கனிவு அற்றவர்கள், மனத்தாழ்மை இல்லாதவர்கள். ஆனால் கனிவுள்ளவரை, மனத்தாழ்மை உள்ளவரை 2000 ஆண்டுகளாக பேசி வருகின்றோம். 2000 ஆண்டுகளாக பிறர் கனிவை கற்றுக் கொடுக்கின்றார், மனத்தாழ்மை கற்றுக் கொடுக்கின்றார். எனவே உலகத்திலே அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் மன்னிப்பும் ஒருங்கிணைப்பும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. யாரால்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால், அவருடைய வார்த்தையால், அவருடைய கனிவான செயலால். அவரை அழித்தவர்கள் பல வகையிலே காணாமல் போயிருக்கலாம். அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 116வது சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம்,
என் உயிரை சாவினின்று விடுவித்தார், என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். கடவுள் செய்தாராம். கனிவுள்ளவர் செய்கின்ற செயல். ஆனால் கனிவற்றவர்கள் இந்த சங்கீதக்காரனுக்கு அழிவை கொடுக்க திட்டமிட்டார்கள், கண் கலங்க வைத்தார்கள். ஆனால் கடவுள் என்ன செய்தாரா? கண் கலங்கவில்லை. அவர் இன்னும் சொல்ல போனால் நாம் பார்க்கின்றோம், என் குரலை கேட்டவர் கடவுள். சங்கீதம் 116 1-2 வசனங்கள். பிறகு பார்க்கின்றோம் 6ஆம் வசனத்திலே ஆழமான ஒன்றை சொல்லுகின்றார், எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். எளிய மனதுடையவர்கள், அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கின்றாராம். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பு அளித்தார். என் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி கொள். அந்த கனிவும் மனத்தாழ்வும் இருக்கின்ற பொழுது அமைதி நமது சொத்தாக மாறுகிறது. மனத்தாழ்மையில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹியூமிலிட்டி இஸ் த மதர் ஆஃப் சல்வேஷன் என்று சென்ட் பெர்னார்ட் சொல்றார். அவர் ஒரு தாழ்மையினுடைய ரூபமாக இருந்தவர். சென்ட் பெர்னார்ட் என்ற ஒரு புனிதர், பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்தவர். தாழ்மை இருக்கிறதே, அது என்னவாம்? மீட்புக்கு தாயாக இருக்கிறது. The signs of humility rests upon the knowledge of God and of oneself என்று ஒருத்தர் சொல்றார். அதாவது இந்த மனத்தாழ்மை, ஹம்பிள்னஸ் இருக்கிறதே, அது எப்படின்னு சொன்னால் ஒருவர் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அறிவினாலே வருகிறது. அதாவது மனத்தாழ்மையை பெறுகின்றவர்கள், வைத்திருக்கின்றவர்கள் கடவுளை நன்கு அறிந்தவர்கள். கடவுளை அறியாதவர்களுக்கு அந்த மனத்தாழ்மை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடவுளை நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது நமக்கு நல்ல பண்புகள் வளர்கிறது. அந்த பண்புகள் வழியாக நாம் சமுதாயத்திலே உயர்ந்த நிலைக்கு வருகின்றோம். நம்மை பார்க்கின்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நம்மை பார்க்கின்றவர்கள் கடவுளை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் தக்க வைத்து கொண்டு ஒரு புதிய உலகை படைப்போமாக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை துதிக்கின்றோம், இது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். இது புத்தாண்டிலே திருவார்த்தை மாத்திரம் மையப்படுத்தி வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அநேகருக்கு மகிழ்ச்சி கொடுக்க எங்களுக்கு கருவியாக மாற்றும். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். நாம் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வuள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் இதன் ஒரே பெருக்குமானுமா இருக்கிற இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் சொல்ல உண்டாவதற்கு முன்னே தப்பிதனால் ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்து தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேய்தேவன் மேய்தனவர், உண்டாப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்முடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் ரட்சிப்புண்டாகவும் பரமடுத்து இறங்கி பரிசுத்தாவினால கண்மிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புந்திவிழாத்தின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு உடனப்பட்டார். வேத வாக்கின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரமடத்திற்கு ஏறி பிதால் வாசிவிட்டிருக்கிறார். உயிருள்ளோரும் மரித்தோரும் நியாயத்திற்கே மகமுடைய திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய், பிதாவோடு குமாரன் புறப்படுறமாய், பிதாவோடு குமாரோடு தோத்திரிக்கப்படுகிறமாய் தீர்சுவதாக பசுவாசிக்கிறேன். ஒரே பசுத்த பொதுவான அப்போஸ்தலர் சுவாசிக்கிறேன். பாவனைப்படும் ஞானசான் திறக்கிடுகிறேன். மரித்தோர் வீழ்த்ததிலும் கொஞ்சம் காத்திருக்கிறேன். ஆமேன். கடவுளை துதிக்க வண்ணமாக கிறிஸ்துவை கீர்த்தனை 73 நாம் பாடலாம். இயேசுவையே துதி செய் என்ற பாடல். இந்த பாடல் பாடுகின்ற பொழுது இந்த மையமான பகுதியிலிருந்து எல்லாரும் வந்து என்னுடைய கரத்திலே நீங்கள் இந்த வாக்குத்தத்த அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். பிறகு அங்கு அனுதின வேதவாஸ் அட்டையை 2 டேபிளில் வைத்திருப்பார்கள். அதை நீங்கள் எடுத்துச் செல்லலாம்.
முதலாவதாக தோத்திர காணிக்கை அல்லது கவர் காணிக்கை படைக்கின்றவர்கள் அந்த காணிக்கையை படைத்துவிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். காணிக்கை படைக்கிறோமோ இல்லையோ, நீங்கள் முன்னால் வந்து என்னிடத்தில் இதை பெற்று செல்ல நாம் யாவரும் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக இந்த அட்டை எடுத்துக்கொண்டு காணிக்கை படைத்துவிட்டு பிறகு அனுதின வேத வாசிப்பு அட்டை இங்கே வைக்கப்படுகிறது. அதை எடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றீர்கள். அதன் பிறகு காணிக்கை சேகரிக்கப்படும். Say
யாவரும் எழுந்தது 303வது பாடல் எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடல் பாடுகின்ற பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். ஆலய வழிபாடு முடிந்தவுடனே நாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு புத்தாண்டு கேக் வழங்கப்படும். எல்லாரும் பெற்ற பிறகுதான் நம்ம ஆலயத்தை விட்டு வெளியே செல்லிருக்கிறோம். 303வது கீர்த்தனை பாடலாம். நின்றவாறு நாம் திருவிருந்திற்கு ஆயத்தப்படலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளோ நன்மையும் எவ்வளோ இன்பமானது. அந்த ஒரே அப்பம் நாம் எல்லாரும் பங்கு பெறுபடியால் அனைவரும் நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நானுடைய கூடாரத்திலே ஆழ்ந்த பலியிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுவேன். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனை பிரவேசிப்பதற்கு புதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரத்தினால் உண்டு பண்ணினீரே. நான் அபத்திரானம் ஆர்மலம் உண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணைகளும் நாமைக்கு அகர்த்து உபயோகிக்கும்படியாக தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலாவுடையவைகள் உமது கரத்திலே வாய்மை கொடுக்கிறோம். ஆமேன். ஜெப நிலையிலே நாம் யாவரும் சேர்ந்து முழுகாட்படியிட்டு தொடர்ந்து திருவிருந்து வழிபாட்டிலே நாம் ஈடுபடுவோமாக. சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் சிஷ்யர்கள் மத்தியில் பிரசன்னமானது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்குள் எங்களை வெளிப்படுத்தி இருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடல் ஜீவத்தர சாலுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்ல நித்திய கடவுளே, நாங்கள் இக்காலத்திலும் ஏவெடுத்தலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விஷய கடையுமாக இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டனுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறீர். மனிதனும் சாயலா உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிற்றின் முதற்பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசம் அனைத்தோடும் நாமத்தை புகழ்ந்து மேனிப்படுத்தி சேனைகளின் கர்த்தராய கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையார் இருக்கின்றன. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நாமத்தாலே வந்தவருமால் தோத்திரிக்கப்பட்டவர் உன்னத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பெண்ண குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்துருநீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சுரலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்தமான பலியும் காணிக்க செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்புட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அரசரித்து வரும்படி தமது நற்செய்தியிலே கற்றெடுக்கிறாரே. அவர் தாம் காட்டிக்கொண்டு ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபனப்படனை பின்பர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாமடி உங்களுக்காகவும் அதற்காக சிந்தப்படுகிற புது உடன்படத்தமாக இருக்கிறது, இதை பானம்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, அறிக்கிடுகிறோம், திரும்பற காத்திருக்கிறோம், கிருசியமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, முது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறனே கூர்ந்து முதலிலாகிய நான் கட்டளையின்படியே திருவருமளவும் அவர் நினைவு கூர்ந்து செய்கிறோம். அவர் இன்னலுக்காக நிறைவேற்ற பொருள் மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, துதிக்கிறோம், பொழுகிறோம், மையப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆஸ்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவில் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடைய பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்து கூட்டி இணைக்கப்பட்டுள்ளாகி விசுவாசத்தை ஒருமைப்படவும் தலையாவிற்கு எல்லாற்று வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்கள் பிதாவே, திருவிருந்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள நாம் யாவரும் சேர்ந்து மனத்தாழ்மை ஜெபத்தை சொல்லுவோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயத்தை நம்பி நான் நாம் பிற்கிறப்பும் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை
கர்த்தருவிகள் கர்த்தருளுக்கு பந்திலே பங்கர ஆயத்தப்படுவோமாக.
கிறிஸ்துவின் சரிரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசம் பெற்றுக்கொள்ள நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரம்பிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விருமதியாத துரு தரிரமத்தமாக ஞானாகரத்தை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அருளப்படாத நன்மைக்காக உம்மை தோத்திருக்கிறோம். சரீரமும் ஆத்மாவை எங்களை பசுத்தமும் ஜீவனும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்துவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரண சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபமாக எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் முது பசுவான அனைவரோடும் உமது நித்திராத்திர ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலும் கீழ்ப்பணிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதாகால் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாகாலம் உண்டாவதாக. ஆமேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வழிபாட்டிலே பங்கேற்று திருவிருந்தை பெறுவதற்கான வாய்ப்பினை கொடுத்தீரே, போற்றுகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, நாங்கள் முதல் நாளிலே ஆலயத்திலே வரவும், ஆலய வழிபாட்டிலே பங்கேற்கவும், திருவிருந்து வழிபாட்டிலே பங்கேற்கவும், உமது குமாரா இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் இரத்தையும் பெற்றுக்கொள்ளும் நீர் கொடுத்த மாபெரும் வாய்ப்பிற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரே, திருவிருந்து வழங்க ஆண்டவரே உதவி செய்தவருடைய ஆசீர்வதியும் குடும்பத்தை காத்துக்கொள்ளும். இந்த வழிபாட்டில் பங்கேற்று எல்லாரும் அது கரத்திலே கொடுக்கின்றோம். இல்லங்களுக்கு போகலே காத்துக்கொள்ளும். இந்த ஆண்டு எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கவும், நாங்கள் நலமோடு வாழவும், நாங்கள் கனிவோடு மனத்தோடு இருக்கவும் நீர் எங்களை சந்திக்க கெஞ்சி மண்டாடுகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் சபை இருக்கின்ற அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். வழிபாட்டில் பங்கேற்க முடியாமல் ஊடகங்கள் வழியாக பங்கேற்கின்ற வயதானவர்கள், பலவீனமாக இருக்கின்றவர்கள் எல்லாரும் அது கருத்திலே கொடுக்கின்றோம். ஆலய வழிபாட்டில் பங்கேற்க முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கின்றவர்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கோவிடுக்கு பிறகு பல முதியவர்கள் தொடர்ந்து வர முடியாத நிலையிலே நீர் அவளை வழிநடத்த கெஞ்சி மண்டாடுகின்றோம். இல்லங்களில் இருந்து கொண்டே வழிபாட்டில் பங்கேற்கின்ற வாய்ப்பிற்காக போற்றுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, பலவீனமாக இருக்கின்றவர்கள் எல்லாரும் அந்த கருத்திலே கொடுக்கும் ஆசீர்வதியும். எங்கள் பேராயத்திற்காக, எங்கள் நாட்டுக்காக, உலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். உமது அன்பின் கரமானது உலக தலைவர்களை சந்திக்கும்படியாகவும், பேச்சுவார்த்தை வழியாக இஸ்ரேலிலே யூத மக்களுக்கும் அரபு மக்களும் அமைதி காணப்படவும், உக்ரைன் ரஷ்யா இடையே அமைதி காணப்படவும் நீர் உதவிட கெஞ்சி மண்டாடுகின்றோம். ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்திருக்கின்ற இந்திய நாட்டு பெரும்பாலான மக்களை கரத்திலே கொடுக்கின்றோம். அவருடைய எதிர்காலங்கள் நன்கு ஆரோக்கியமாக அமைய, இந்த ஆண்டு நன்மையாக அமைய நீர் உதவி செய்ய கெஞ்சி மண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாக நாதர் இயேசு கிறிஸ்தை பற்றிய அறிவிலும் அன்று எடுத்திருக்கும்படி உடுத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளை ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருப்பது உங்களுடைய நிலைத்திருக்க கடவது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அமர்வோம். வரல தம்பி நான்